தமிழ் சினிமா உலகில் பல ஆண்டு காலமாக முன்னணி நடிகரில் ஒருவராக திகழ்ந்து வந்துட்டு போதும் தளபதி விஜய். இவரோட நடிப்பில் வெளிவந்த பல படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு. மேலும் விஜய் அவர்கள் கடைசியாக தளபதி 69 என்ற படத்தில் நடிக்கிறாராம். காரணம், இவர் முழு நேர அரசியலில் ஈடுபட இருப்பதால் சினிமாவிலிருந்து விலக இருப்பதாக தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு. இதனால் தளபதி 69 படத்தோடு விஜய் சினிமாவுக்கு பாய் சொல்ல போறாராம். இதனால் இந்த படத்தை தெலுங்கு தயாரிப்பு நிறுவனம் ஒன்று தான் தயாரிப்பதாக கூறப்பட்டிருக்கு. ஆனால் திடீரென்று அந்த நிறுவனம் படத்தை தொடங்குவதில் சில பிரச்சனைகள் இருந்ததுனால விலகிவிட்டதாக கூறப்பட்டது. இன்னொரு பக்கம் 2026 ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு 1.5 வருடங்கள் இருப்பதால் விஜய் தன்னுடைய கட்சி பணியில் தீவிரமாக இருக்கிறார். இதனால் தான் தளபதி 69 படம் கைவிடப்படாது இருப்பதாக கூறப்படுது. இந்த நிலையில் இது தொடர்பாக விஜய் வட்டாரத்தில் விசாரித்த போது தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்திருக்கும் கோட் படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. படத்தில் விஜயின் உடையை காட்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருப்பதனால சின்ன ஓய்விற்காக விஜய் வெளிநாடு சென்றிருக்காராம். வரும் ஜூன் 22ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் என்பதால் அதற்கு முன்பாகவே அவர் சென்னை வருவதாக கூறப்படுது. இது விஜயினுடைய 50வது பிறந்தநாள் என்பதால் ரசிகர்கள், நிர்வாகிகள் சிறப்பாக பிறந்தநாளை கொண்டாட பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயுடைய பிறந்தநாளின் போது கோட் படத்தினுடைய டீசர் அல்லது 2வது சிங்கிள் வெளியாக இருப்பதாக கூறப்படுது. மேலும் விஜயுடைய பிறந்தநாள் கொண்டாடத்தை அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு இந்த மாதம் 28ஆம் தேதி பரிசுகளை விஜய் வழங்க இருக்கிறாராம். அதற்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறதாம். ஆனால் இதுவரை தளபதி 69 படத்துடைய பூஜையும் அதற்கான அறிவிப்பும் வெளியாகவில்லை. கூடிய விரைவில் வெளியாகும் என்று கூறப்படுது. லியோ படத்து மூலமா இணை தயாரிப்பாளராக இருந்த ஜெகதீஷ் தான் தளபதி 69 தயாரிப்பாளராக எண்ணுவார் என்று கூறப்படுது. இப்போது இருக்கும் இந்த நிலவரப்படி படம் இன்னும் டிராப் ஆகவில்லை. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரம்மாண்ட மாநாடு வேலைகள் சென்று கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். விஜயின் கோட் படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கிறார். இந்த படத்தை ஏஜஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிக்குது. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறாரு. இந்த படத்தில் ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி, பிரபுதேவா, பிரசாந்த், மோகன், அஜ்மல், வைபவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி, அமரன், இமானா உட்பட்ட பல பிரபலங்கள் நடிக்கிறாங்க. இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகன தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை செம்ம ஹிட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஏன்னா அடுத்த தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா 69 நடிப்பார நடிக்க மாட்டான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ கட்சியில் முழு கான்சன்ட்ரேஷன் நடத்துறதுனால அவரால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதில் பயணிக்க முடியுமா அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஆனால் தளபதி ரசிகர்களுக்கோ அரசியலும் இருக்கணும், சினிமாவிலும் இருக்கணும் ஒரு ஆசை. ஆனால் தளபதி விஜய் அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. அதனால் ஃபுல் நேரம் அரசியலில் தான் ஈடுபடும்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகிறாரு. அடிப்படை அரசியல் கூட தெரியாத ஒரு எப்பரா ஜெயிப்பாருன்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுக்க டைமில் நான் கட்சியை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் களத்தில் இறங்க போகிறேன்னு சொல்லி முழு நேர அரசியல்வாதியாக தளபதி விஜய் மாற போகிறான்றது இது மூலிமா நமக்கு தெரியுது. தளபதி விஜய் கண்டிப்பாக ஜெயிப்பாரா இல்லையான்றதை தாண்டி 69வது படம் வருமா இல்லையா, அது நடக்குமா நடக்காதுன்னு எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. தளபதி விஜய் 69 அதை யார் இயக்குவான்னு உங்களுக்கு தெரிஞ்சுனா அவங்க போய் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.